ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞான செலுத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 10 நாட்களுக்கான பலனை மிதுன லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். ஆகஸ்ட் 22 முதல் ஆகஸ்ட் 31 வரை. ஆகஸ்ட் 22ஆம் தேதி வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறார். நம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன், ராகு ஏற்கனவே அதே வீட்டில் 10ஆம் இடத்துல சனியினுடைய அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சந்திரனுடைய ராகுனுடைய சேர்க்கை பலன்களை இன்னைக்கு நமக்கு தரப்போறாரு. சனியினுடைய பலனை தான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போறோம். சனி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும், சனி குருனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனாலையும், குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் நமக்கு ஒரு சில பிரயாணங்கள் மூலமாக ஆராய்ச்சி படிப்பு, பிரயாணங்கள், ரிசர்ச்சில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சிறப்பான நாளாக இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும், ஒரு விரிவாக்கம் இந்த மாதிரி ஏற்படும். கன்சல்டிங் லைனில் இருக்கவங்களுக்கும் ஒரு சிறப்பு கொடுக்கும், அதனால் அவங்களுக்கு ஆதாயம் இருக்கும். ஒரு சிலருக்கு சுப செலவுகள், குருவனுடைய அமைப்பில் குழந்தைகளுக்கான செலவுகள், ஆன்மீக செலவுகள் இந்த மாதிரி நடக்கும். ஆகஸ்ட் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம், சந்திரன் அதே 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. புதன் 2ஆம் இடத்துல கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால பணவரவுக்கு சிறந்த நாள், தொழிலுக்கும் சிறந்த நாள், உத்தியோக பலத்துக்கும் சிறந்த நாள். உற்பத்தி சார்ந்த தொழில், ட்ரேடிங், அனைத்து விதமான ஒரு வணிகம், எந்த வேலையில் இருந்தாலும் அந்த வேலையில் சிறப்பாக செய்யக்கூடிய திறமை, இதெல்லாம் இன்னைக்கு சிறப்பாக நடக்கும். மாலை, அதாவது இரவு 7:53க்கு ரேவதி நட்சத்திரம் முடியுது. அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்குகிறது. அஸ்வினி என்பது மேஷராசியில் நம்மளுக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு, அதாவது 11ஆம் இடத்துல. மிதுன லக்னத்துக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் போகிறதுங்கிறது மனதிற்கு இனியதாக அமைந்தாலும் கூட, இந்த கேது நட்சத்திர அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சில சஞ்சலங்கள், உறவுகளில் சில சின்ன விரிசல்கள், ஒரு வதந்திகள், கலகம், குழப்பங்கிற மாதிரி உறவுகளில் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நல்லது பண்ணும். அதனால் கேதுவும் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க. மூத்த சகோதர வழி, நண்பர்கள் வழி, இதில் எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் போகலாம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் 6:05 வரைக்கும் இருக்கு மாலை. அதுக்கப்புறம் சனிக்கிழமை மாலை 6:05 பரணி நட்சத்திரம் தொடங்குகிறது. இது சுக்கிரனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு லாபராசியில் சுக்கிரனை போல சந்திரன் செயல்படுறாரு. சுக்கிரன் உத்திர நட்சத்திரத்தில், சூரியனுடைய நட்சத்திரத்தில் கன்னி ராசியில் இருக்கார். அதனால் சூரியன் 3ஆம் இடத்துல சிம்ம ராசியில் இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதுக்கு நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு இடம் விற்கிறது அல்லது வீடு மாற்றுறது இதுக்கு சாதகமாக அமையும். தாயாருடைய உடல் நலத்தில் ஏதாவது சிகிச்சைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டிரான்சாக்ஷன் ஆகிறது, பொருள் வரவுக்கு தடையாகிறது. இந்த பரணி நட்சத்திரம் என்பது சுக்கிரன் சூரியனை போல செயல்படுறாரு. இது மாலை 4:44 ஞாயிற்றுக்கிழமைக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது. ஆகஸ்ட் 26 திங்கட்கிழமை மதியம் 3:54 வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் தான். அப்போ சூரியனை போல செயல்படுகிறது. சூரியன் கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தகவல் தொடர்பு, கம்யூனிகேஷன், கேன்வாஸ் பண்ணுறது, சிறு பிரயாணங்கள் போயிட்டு வர்றது, இடமாற்றம் சம்மந்தப்பட்டது, ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டது, அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். ஆகஸ்ட் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை
ரோகிணி நட்சத்திரம். அதாவது திங்கட்கிழமை மதியம் 3:54 செவ்வாய்க்கிழமை மதியம் 3:37 வரைக்கும் சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரம். ரிஷபராசியில் சந்திரன் நம்மளுக்கு 12ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு. இதில் செலவுகள் இருந்தாலும் அது வரவுக்கான செலவுகளாக இருக்கும், மூலதன செலவுகளாக இருக்கும். கேது 4ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. அதனால் தாயார் சம்மந்தப்பட்டது மருத்துவ செலவுகள் இது பண்ணாகும். நம்மளுக்கும் வீடு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்கிறதுக்கு சுப செலவுகளாக அமையும். மறுநாள் அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் 3:37 மிருகஸ்ரீஷ் நட்சத்திரம் தொடங்குகிறது. மறுநாள் ஆகஸ்ட் 28 புதன்கிழமை மதியம் 3:52 வரைக்கும் இந்த மிருகஸ்ரீஷ் நட்சத்திரம். செவ்வாயினுடைய மிருகஸ்ரீஷ் நட்சத்திரத்திலே இருக்காரு. குருவும் அங்கே இருக்காரு. சந்திரனும் சேர்ந்ததுனால இது நல்ல ஒரு பலன். இன்றைக்கு வழக்குகளில் ஒரு வெற்றி கிடைக்கும், போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும், எக்ஸாம் எழுதுகிற மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும், மற்றும் திருமண உறவுகள், சில கஸ்டமர் ஓரியன்டேஷன், அதாவது கஸ்டமரை திருப்திப்படுத்துறது, இந்த விஷயத்துல எல்லாம் நல்லது நடக்கும். வளர்ச்சிகள் கொடுக்கக்கூடிய நல்ல நாள். புதன்கிழமை ஆகஸ்ட் 28 மதியம் 3:52 திருவாதிரை நட்சத்திரம் தொடங்குகிறது. ராகுனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்காரு, சனியினுடைய நட்சத்திரத்தில். சனி 9ஆம் வீட்டில் இருக்காரு. அதனால் உற்பத்தி சார்ந்த துறைக்கு மூமெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே கன்சல்டிங் பண்ணுறவங்களுக்கு நன்மை தரும். மற்றும் அவங்களுக்கு சிறு பிரயாணங்கள் கொடுக்கும். தொழில் சார்ந்த ஒரு உத்வேகங்கள், வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். பணவரவுக்கும் சாதகமாக இருக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது வியாழக்கிழமை ஆகஸ்ட் 29 மாலை 4:39 முடிவடைஞ்சு புனர்பூச நட்சத்திரம் தொடங்கும். புனர்பூசங்கிறது குருவனுடைய நட்சத்திரம். ஆகஸ்ட் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 5:55 வரைக்கும், மாலை 5:55 மணி வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம். இப்போ குருவும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைகிறது. வரன் பார்க்கறது, சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, மற்றும் ஒரு போட்டி பொறாமைகளிலிருந்து உங்களை நீங்கள் வளர்ச்சி பாதையில் உங்களை கொண்டு போகிறதுக்கு சில திட்டங்கள் தீட்டி செயல்படுத்துவீங்க. நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிர்பாராத பேங்க் லோனு இதெல்லாம் கூட நமக்கு கிடைக்கும். அதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும். ஆகஸ்ட் 31ஆம் தேதி சனிக்கிழமை பூச நட்சத்திரம். அதாவது வெள்ளிக்கிழமை மாலை 5:55 தொடங்கிறது. சனிக்கிழமை இரவு 7:39 வரைக்கும் சனியினுடைய பூச நட்சத்திரம். இப்போ சனி குருவனுடைய நட்சத்திரத்தில் 9ஆம் வீட்டில் இருக்காரு. குரு 12ஆம் வீட்டில் இருக்காரு. அதனால் வெளிநாடு சார்ந்த வேலைகள், ஆராய்ச்சி கல்வி, உயர்கல்வி, இது சம்பந்தப்பட்ட நன்மைகள் இதெல்லாம் நடக்கும். சில பேருக்கு தீர்த்த யாத்திரை போகிறது, சேத்திராடனம் போகிறது, பூர்வீக சம்பந்தப்பட்ட சில பார்ட்டிஷன் நடக்கிறது, இதெல்லாம் நடக்கும். சில பேருக்கு மூலதனங்கள் மூலமாகவும் நன்மைகள் கிடைக்கும். கன்சல்டிங் லைனில் இருக்கவங்க, ஆராய்ச்சி லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு செக்கிங் பண்ணுற மாதிரியான வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சிறப்பான அங்கீகாரத்தை கொடுக்கும். இந்த மாதிரி 10 நாட்கள்லையும் மிதுன லக்னத்திற்கு சிறப்பான பலன்கள் நடைபெறுகின்றன. இதில் புதன் வக்கரம், சனி வக்கரம். இந்த வக்கரகதியை கணக்கில் எடுத்துட்டு தான் பலன்கள் சொல்லியிருக்கேன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.